அரசு மட்டுமல்ல தனது கொள்வனவுகளை கனடா சார்ந்து செய்வது, தனியார்களும் அவ்வாறே செய்ய வேண்டும் என்கின்ற திட்டம் ஒரு கட்டாயம். அதாவது வலுக்கட்டாயம் என்று கூறாவிட்டாலும் இந்த பொருட்களை கொள்வனவு செய்வதற்கான ஒரு கட்டமைப்பு உருவாக்கப்படுகின்ற பொழுது மேலதிகமாக வேறு நாடுகளில் இருந்து பொருட்கள் வருமாக இருந்தால் அவை அடையாளம் காணப்பட்டு அவைகள் தடுத்து நிறுத்தப்படக்கூடிய அளவில் அல்லது அவற்றிற்கு பிரதியீடாக கனடாவில் செய்கின்ற பொருட்கள் பாவிக்கப்படுகின்ற தன்மையை ஏற்படுத்துவது போன்றவற்றையெல்லாம் தெளிவாக செய்யக்கூடிய ஒரு நிலைப்பாட்டை கனடா எடுத்து வருகின்றது. இது பொருளாதார விருத்திக்கான அடுத்த 5 ஆண்டுகளுக்கான திட்டமாகவும் இதன் மூலம் சுமார் அவர்கள் ஒரு $80 பில்லியன் மேற்பட்ட வருவாயை பெறுவதற்கான முயற்சியை மேற்கொண்டு அதனை அவர்கள் பட்ஜெட், அதாவது வரவு செலவு திட்டத்திலேயே கொண்டு வருகின்றார்கள். இந்த திட்டங்கள் பார்வைக்கு மிகவும் அழகானவையாகவும் ஆணித்தரவையாகவும் இருக்கின்றன. இதனை அதாவது ஒரு பொருளாதார நிபுணராகவும் 2 நாடுகளின் மத்திய வங்கியின் ஆளுநராக இருந்த உலகில் ஒரே ஒரு மனிதர் என்கின்ற பெயரை பெற்ற மாக்கானி அவர்களால் முன்மொழியப்பட்டதால் அந்த திட்டம் 75% வெற்றி பெறுமாக இருந்தால் கூட, ஏன் 50% வெற்றி பெறுமாக இருந்தால் கூட, கனடா என்பது மிகவும் ஒரு காத்திரமான நிலையை அடையும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. நேற்று கூட தெரிவித்த ஒரு விடயம் என்னவென்று சொன்னால், உலகின் இப்பொழுது இந்த மல்டிபோலர் வேர்ல்டு எனப்படுகின்ற பன்முகத்தன்மை கொண்ட உலகு அது எவ்வாறு அமையப் போகின்றது, அதன் சட்ட திட்டங்கள் அல்லது வரைமுறைகள் எவ்வாறு இருக்கும் என்பன எல்லாம் நாடுகளை பயமுறுத்தி கொண்டிருக்கின்றன. ஒரு நாட்டிற்குமே தெரியாது எந்த பணம் பழக்கத்தில் இருக்க போகின்றது, இந்த சந்தையில் எந்த பணம் இருக்க போகின்றது, டாலர் வீழ்ச்சியடை போகின்றது என்பது மட்டும் திண்ணம். கனடா உலகின் முதலாய சக்தி நாயகனாக இருக்கும். எனர்ஜி செக்டர், அதாவது எனர்ஜி செக்டரை லீட் பண்ணுகின்ற நாடாக. எனவே அவர்கள் திட்டங்கள் வைத்திருக்கின்றார்கள். அந்த திட்டங்கள் மக்களிடையே கொண்டு செல்வதற்கும் மக்களிடையே அவற்றை விளங்கப்படுத்துவதற்கும் இந்த அரசு சற்றே சில $1 மில்லியன் செலவழித்து தங்களுடைய திட்டங்கள் எவ்வாறு நடைமுறை சாத்தியமாகும், எவ்வளவு காலம் அதற்கு தேவை என்பதை மக்களுக்கு தெரிவிக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. ஏனென்றால் சில திட்டங்களின் பெறுபேறு என்பது வருவதற்கு 10 வருடங்கள் செல்லும். அமெரிக்காவில் கனடா தங்கி இருந்தது என்பது 100% உண்மையான விடயம். 75% ஏற்றுமதி இறக்குமதிகள் அனைத்துமே அமெரிக்கா நோக்கியதாகவும், எரிபொருள் சந்தையில் வாங்குபவர் என்கின்ற நிலையில் இருந்தது அமெரிக்கா மாத்திரம். அது மாதிரி லம்பர், அந்த மர உற்பத்தியோ மற்ற பொருட்களோ எல்லாவற்றிலும் தனி கேள்வி. அதாவது நானும் நீங்களும் வியாபாரம் செய்கின்றோம், வேறு போட்டியாளர்கள் என்றால் நீங்கள் தான் விலையை சொல்லுவீங்கள், எனக்கு இது 20% தான் மேலதிகமாக தர முடியாது. ஆனால் நாளை ஒருவர் 45% தான் தருவதாக சொன்னால் அங்கே ஒரு போட்டி ஏற்படும். அந்த போட்டி இப்பொழுது ஏற்பட்டு விட்டது. நேற்றைய தினம் கெனடிய பிரதமர் ஒட்டாவாவில் நடந்த ஒரு பத்திரிகையாளர் மகாநாட்டில் தனது கனடாவில் உற்பத்தியாகும் பொருட்களுக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும் என்ற ஒரு கருத்தை வெளியிட்டு இருந்தார். கனடா தன்னுடைய சிறந்த வாடிக்கையாளர் என்ற ஒரு கருத்தையும் வெளியிட்டு இருந்தார். அதாவது உள்நாட்டிலே இந்த பொருளாதார, இந்த அமெரிக்க வர்த்தக தடைகள் மற்றது வரி விதிப்புகளுக்கு எதிராக கனடாவின் உள்நாட்டு உற்பத்தி அதிகரிக்கப்பட வேண்டும் என்ற ஒரு கருத்தையும், உள்நாட்டு உற்பத்தியில் ஈடுபடுகின்ற நிறுவனங்களுக்கு தான் சலுகை வழங்கப் போவதாகவும், உள்நாட்டு உற்பத்தியை ஊக்குவிக்க தன்னாலான முயற்சிகளை எல்லாம் செய்ய போவதாகவும் அறிவித்து இருந்தார். இது தொடர்பாக எங்களுடன் கலந்துரையாடுவதற்காக அரசியல் ஆய்வாளர் சுரேஷ் தர்மா இணைந்திருக்கின்றார். வணக்கம் சுரேஷ். வணக்கம் தர்மா. வணக்கம் நேயர்களே. பொதுவாகவே இந்த உள்நாட்டு உற்பத்தி என்பது பரவலாக பேசப்படுகின்ற ஒரு பேசுபொருளாக இருக்கின்றது. இந்த அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பின் வரி விதிப்புகளுக்கு எதிராகவும், தற்பொழுது உலகமே எதிர்கொண்டு இருக்கின்ற இந்த பொருளாதார, அதாவது அமெரிக்கா விதித்திருக்கின்ற பொருளாதார வரி விதிப்புகளுக்கு எதிராக ஒவ்வொரு நாடும் தன்னாலான முயற்சிகளை எடுத்துக்கொண்டுதான் இருக்கிறது. அந்த அளவில் கனடாவும் தன்னுடைய பங்களிப்பை செய்து கொண்டுதான் இருக்கிறது. பொதுவாகவே இந்த உள்நாட்டு உற்பத்தி அதிகரிக்கப்பட வேண்டும் என்ற கருத்து இப்பொழுது பரவலாகவே பேசப்பட்டுக் கொண்டு வருகின்றது. இதை ஒட்டியே நேற்றைய தினமும் ஒட்டாவாவில் நடந்த பத்திரிகையாளர் மகாநாட்டில் பிரதமர் மாக்கானியும் தனதுடைய கருத்தை வெளியிட்டிருந்தார். இப்படி பார்க்கின்ற பொழுது இந்த உள்நாட்டு உற்பத்தியை அதிகரிப்பதற்கு அரசாங்கம் வழங்குகின்ற உதவிகளை பயன்படுத்தி எந்த அளவுக்கு இந்த கனடிய உள்நாட்டு நிறுவனங்கள் தங்களுடைய வெற்றியான
தங்களுடைய உற்பத்தியை அதிகரிக்க முடியும், இதனால் பொருளாதாரத்தை மேம்படுத்த முடியும் என்று நீங்கள் எதிர்பார்க்கின்றீர்கள்? ஆமாம். இது அதாவது கனடாவின் தொழில் முயற்சிகளும், கனடாவின் பொருளாதாரமும் சுயசார் வளர்ச்சியை அடைவதற்கான முயற்சியாக லிபரல் அரசால் மேற்கொள்ளப்படுகின்ற திட்டங்களில் ஒன்றாகவும், இந்த திட்டத்தின் மூலம் ஏற்பட போகின்ற இழப்புகளை தவிர்ப்பதற்கான வழிமுறைகளை கனடா சார்ந்த வழிகளிலே ஏற்படுத்துவதாகவும் தான் இது அமைந்திருக்கின்றது. குறிப்பாக பார்ப்போமானால், ஒரு வீடு ஒன்றை கட்டுவதானால் அதற்கான பொருட்கள் சில வேளைகளில் வேறு நாடுகளில் மலிவாக கிடைக்கின்ற பொழுது அதற்குரிய ஓடுகளாக, கூரை ஓடுகளாக இருக்கட்டும், அல்லது தயார் செய்யப்பட்ட மலசல கூடங்களோ அல்லது வேறு இத்தியாதிகளோ வேறு நாடுகளில் இருந்து வருகின்ற பொழுது செலவுகள் குறைவாகவும், அதன் மூலம் இந்த வருமானத்தை அதிகம் பெறக்கூடியதாகவும் இந்த கனேடிய தொழில் துறை சார்ந்தவர்களுக்கு இருந்த காலத்தில் இப்பொழுது சற்றே மாற்றம் ஏற்பட்டு கனடாவில் அவை உற்பத்தி செய்யப்பட வேண்டும் என்கின்ற ஒரு திட்டம் ஒன்று வருகின்றது. அதன் மூலம் நிச்சயமாக கனேடியர்களிடையே ஒரு அதாவது பொருளாதார புரட்சி ஏற்படுவதற்கான வாய்ப்பு ஏற்பட்டிருக்கின்றது. இதற்காக சுமார் $186 மில்லியன் 5 வருட காலத்திற்கான தொகையாக ஒதுக்கப்பட்டு சுமார் 97 98 மில்லியன்கள் என்பன 5 வருடங்களுக்கு இந்த ப்ரக்யூர்மெண்ட், அதாவது பொருட்களை கொள்வனவு செய்வதில் முதலாவதாக அரசு கொள்வனவு செய்கின்ற பொருட்கள் அவை நிச்சயமாக தனியார் கனடாவில் உற்பத்தி செய்யப்பட்டவையாகவும், இல்லையேல் கனடாவில் அதற்குரிய சந்தை இல்லை என்றால் அவ்வாறான பொருட்களை கனடாவில் பங்குடன் அந்த நிறுவனங்கள் உற்பத்தி செய்யக்கூடியதாகவுமான ஒரு தொழில்நுட்பத்தை கொண்டு வருவதற்காக 5 வருட காலத்தை ஒதுக்கி, அதன் மூலம் இந்த திட்டம் என்பது முதலாவது வருடத்திலேயே நடைமுறைக்கு வருகின்றது. அதற்காக பப்ளிக் சர்வீஸ் அண்ட் ப்ரொக்யூர்மென்ட் கனடா என்கின்ற ஒரு செயற்பாட்டகத்திற்கான நிதி ஒதுக்கீடு மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. அதோடு இந்த ட்ரெஷரரி போர்ட் என்பது கூட இதன் கட்டமைப்பை வடிவமைப்பதற்கு உதவி செய்வதற்காக 3 வருடங்கள் தொடர்ச்சியாக இவர்களுடன் இணைந்து பணியாற்ற இருக்கின்றது. அதாவது லிபரல் கட்சி என்பது 5 வருடத்துக்கு மேற்பட்ட ஆட்சியை எதிர்பார்க்கிறது தங்களுடைய இந்த மாற்றங்களுக்கு. இந்த மாற்றத்தின் மூலம் இடம்பெறப் போகின்ற இன்னொரு நன்மையான செயல் என்னவென்று சொன்னால், அரசு மட்டுமல்ல தனது கொள்வனவுகளை கனடா சார்ந்து செய்வது, தனியார்களும் அவ்வாறே செய்ய வேண்டும் என்கின்ற திட்டம் ஒரு கட்டாயம், அதாவது வலுக்கட்டாயம் என்று கூறாவிட்டாலும் இந்த பொருட்களை கொள்வனவு செய்வதற்கான ஒரு கட்டமைப்பு உருவாக்கப்படுகின்ற பொழுது மேலதிகமாக வேறு நாடுகளில் இருந்து பொருட்கள் வருமாக இருந்தால் அவை அடையாளம் காணப்பட்டு அவைகள் தடுத்து நிறுத்தப்படக்கூடிய அளவில், அல்லது அவற்றிற்கு பிரதியீடாக கனடாவில் செய்கின்ற பொருட்கள் பாவிக்கப்படுகின்ற தன்மையை ஏற்படுத்துவது போன்றவற்றையெல்லாம் தெளிவாக செய்யக்கூடிய ஒரு நிலைப்பாட்டை கனடா எடுத்து வருகின்றது. இது பொருளாதார விருத்திக்கான அடுத்த 5 ஆண்டுகளுக்கான திட்டமாகவும், இதன் மூலம் சுமார் அவர்கள் ஒரு $80 பில்லியன் மேற்பட்ட வருவாயை பெறுவதற்கான முயற்சியை மேற்கொண்டு அதனை அவர்கள் பட்ஜெட், அதாவது வரவு செலவு திட்டத்திலேயே கொண்டு வருகின்றார்கள். அவர்களுடைய இலக்கு, இந்த இலக்கு என்பது நிச்சயமாக நாங்கள் சாதாரணமாக எடுக்க முடியாத ஒரு இலக்கு. அடுத்த 5 வருடத்திற்குள் $1 டிரில்லியன் முதலீட்டை கூட வெளிநாடுகளில் இருந்து கொண்டு வருவதாக. $1 டிரில்லியன் என்றால் 1000 பில்லியன் டாலர்கள். ஒரு வருடத்திற்கு $200 பில்லியன் வருமாக இருந்தால் அதன் பிரதியீடாக வருகின்ற தொழில்கள் என்பன கனடாவை விருத்தி செய்துவிடும். இந்த திட்டங்கள் பார்வைக்கு மிகவும் அழகானவையாகவும் ஆணித்தரவையாகவும் இருக்கின்றன. இதனை அதாவது ஒரு பொருளாதார நிபுணராகவும் 2 நாடுகளின் மத்திய வங்கியின் ஆளுநராக இருந்த உலகில் ஒரே ஒரு மனிதர் என்கின்ற பெயரை பெற்ற மாகாணி அவர்களால் முன்வழியப்பட்டதால் அந்த திட்டம் 75% வெற்றி பெறுமாக இருந்தால் கூட, ஏன் 50% வெற்றி பெறுமாக இருந்தால் கூட, கனடா என்பது மிகவும் ஒரு காத்திரமான நிலையை அடையும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. நீங்கள் குறிப்பிட்டது போல் இந்த பை கனேடியன் பாலிசி மற்றும் கனடா ஃபர்ஸ்ட் ப்ரோக்ரமெண்ட் ப்ரோக்ராம் போன்ற நடவடிக்கைகள் இந்த கனடாவின் உள்நாட்டு உற்பத்தியை அதிகரிக்கிறது என்று அதிகரிக்கின்ற ஒரு முயற்சியாகவே நாங்கள் எடுத்துக்கொண்டால், இதில் சிறு தொழில் நிறுவனங்கள் கூட பயன்பெற இருக்கின்றதா அல்லது பெரிய தொழில் நிறுவனங்கள் பயன்பெற இருக்கின்றதா? இது கனடாவின் வேலை வாய்ப்பில் எப்படியான ஒரு சாதகமான தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று நீங்கள் எதிர்பார்க்கின்றீர்கள்? இல்லை, இதில் இந்த சிறு தொழில் மற்றும் மத்திய தர மீடியம் சைஸ் மற்றும் ஸ்மால் சைஸ் இண்டஸ்ட்ரீஸ் எனப்படுகின்ற சிறு தொழில் மற்றும் மீடியம் சைஸ் இண்டஸ்ட்ரீஸுக்கு
அவர்களுடைய பொருட்கொள்வனவிற்கும் அவர்களுக்கு வருகின்ற அதாவது உற்பத்தி திறனை அதிகரிப்பதற்குமான தொழிற்திட்டங்கள் இந்த 5 ஆண்டு திட்டங்களுக்கு ஒதுக்கப்பட்டு அதற்கு கூட நான் நினைக்கின்றேன் $77 மில்லியன் ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. அதற்கான ஒரு அணி செயற்பாட்டகத்தை உருவாக்கி அதன் மூலம் இந்த செயற்பாடுகளை கொண்டு செல்வதற்கு இங்கே ஒரு நடைமுறை சாத்தியம் என்பது அதாவது பிராக்மேட்டிக் அப்ரோச் ஒரு எவ்வாறு இந்த கம்பெனிகள் அணுகப்படலாம், எவ்வாறு அவர்களுக்கான வழங்குதல்கள் கொடுக்கப்பட போகின்றன, எவ்வாறு அவர்களிடம் கொள்வனவுகள் மேற்கொள்ள போகின்றன போன்றவற்றை தனியார்கள் செய்கின்ற பொழுதும் ஒரு அமைப்பினூடாக செய்கின்ற பொழுது அதன் விருத்தியும் அதன் அந்த பயன்பாடும் தாராளமாக இருக்கும். இதனை நாங்கள் சிறு உதாரணமாக எடுத்து பார்த்தால் இந்த இலங்கையில் இருக்கின்ற பொழுது கிராமங்களுக்கோ அல்லது பட்டணங்களுக்கோ இருக்கின்ற கூட்டுறவு சங்கங்கள் போன்ற செயற்பாட்டை ஒரு பெரிய நாடாக செய்கின்ற அளவிற்கான ஒரு செயற்பாடு வருகின்றது தொழில்துறை முன்னேற்றத்திற்காக, இது உணவு பங்கீட்டிற்காக இல்லை. ஆனால் இதன் மூலம் அவர்கள் இவ்வாறான இந்த மத்திய தர மற்றும் சிறு தொழிலாளர் தொழில் தொடங்குனர்களை கூட ஊக்குவிப்பதாகவும் அவர்களுக்கான தகுதி நிலை என்பது மேம்படுவதாகவும் இருக்கின்றது. அதே போன்று இந்த விவசாயம் தொடர்பான விடயங்களிலும் முன்னேற்றம் காணப்படக்கூடிய விடயங்களும் அதைவிட இந்த கனிம பொருட்களை எடுப்பது போன்ற விடயங்களில் அல்லது கனிம பொருட்கள் தொடர்பான நாடுகளுடன் உறவாடலை கொண்டு வருவது போன்ற விடயங்களிலும் கனடா தன்னை முன்னிறுத்தி வருகின்றது. இன்று அவர்கள் கிரீன்லாண்டில் ஒரு கன்சுலேட் திறக்கின்றார்கள். உலகிலேயே இந்த கிரீன்லாண்ட் என்கின்ற அமெரிக்கா வாங்க அதாவது டென்மார்க்கிடமிருந்து பறிக்க வேண்டும் என்று முயன்ற ஒரு பிரதேசம் அங்கே இல்லை என்ற கனிம பொருட்கள் உலகத்திலே இருக்கின்றன. அங்கே அந்த கன்சுலேட் வைத்திருக்கின்ற நாடுகளில் அமெரிக்கா, ஐஸ்லாந்து, அதுக்கு அடுத்ததாக இப்பொழுது கனடா உள்நுழைகின்றது. இது அமெரிக்காவிற்கு பிடிக்காத விடயமாக இருக்கும். இருந்தாலும் ஐஸ்லாந்து தனது கட்டிடத்திலேயே கனடாவிற்கும் ஒரு பகுதியை வழங்குகின்றது என்றால் அங்கே 1 அல்லது 2 கனேடியர்கள் தங்களுடைய கன்சுலேட்டரை வைத்திருக்க போறார்கள். இது எங்கே செல்கின்றது என்றால் எவ்வாறு இந்த ஏசியான் என்கின்ற மகாநாட்டில் மாக்காணி அவர்கள் அதிக வெற்றியை பெற்றதான ஒரு கருத்தியலை அமெரிக்கர்கள் இடையே விதைக்க அல்லது அவர்களிடையே கனடா குறித்த ஒரு விழிப்பு பார்வையை ஏற்படுத்த முயற்சித்ததோ அதே போல அமெரிக்கா செல்கின்ற பாதையிலே தாங்களும் வேறு தங்களுடைய தனிப்பாதையாக கன்சுலேட் ஒன்றை திறந்து அதன் மூலம் ஏற்பட போகின்ற நிகழ்வுகளை நல்லெனவாக்கி அதன் மூலம் கனடாவை தனி ஒரு விருத்தி சக்தியாக அதாவது நேற்று கூட தெரிவித்த ஒரு விடயம் என்னவென்று சொன்னால் உலகின் இப்பொழுது இந்த மல்டிபோலர் வேர்ல்டு எனப்படுகின்ற பன்முகத்தன்மை கொண்ட உலகு அது எவ்வாறு அமைய போகின்றது, அதன் சட்ட திட்டங்கள் அல்லது வரைமுறைகள் எவ்வாறு இருக்கும் என்பன எல்லாம் நாடுகளை பயமுறுத்தி கொண்டிருக்கின்றன. ஒரு நாட்டிற்குமே தெரியாது எந்த பணம் பழக்கத்தில் இருக்க போகின்றது, இந்த சந்தையில் எந்த பணம் இருக்க போகின்றது, டொலர் வீழ்ச்சி அடைய போகின்றது என்பது மட்டும் திண்ணம். அவ்வாறான நிலையில் பயணிக்கின்ற பொழுது இவ்வாறான செயற்பாடுகள் என்பது கனடாவை ஸ்திரமாக வைத்திருக்கும் என்பதை நேற்றைய அவருடைய பேட்டியில் நீங்கள் கவனித்திருந்தீர்கள் என்றால் கனடா உலகின் முதலாய சக்தி நாயகனாக இருக்கும். எனர்ஜி செக்டரும் அதாவது எனர்ஜி செக்டரை லீட் பண்ணுகின்ற நாடாக. எனவே அவர்கள் திட்டங்கள் வைத்திருக்கின்றார்கள். அந்த திட்டங்கள் மக்களிடையே கொண்டு செல்வதற்கும் மக்களிடையே அவற்றை விளங்கப்படுத்துவதற்கும் இந்த அரசு சற்றே சில மில்லியன் டாலர்களை செலவழித்து தங்களுடைய திட்டங்கள் எவ்வாறு நடைமுறை சாத்தியமாகும், எவ்வளவு காலம் அதற்கு தேவை என்பதை மக்களுக்கு தெரிவிக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. ஏனென்றால் சில திட்டங்களின் பெறுபேறு என்பது வருவதற்கு 10 வருடங்கள் செல்லும். ஆனால் இந்த 5 வருடங்களுக்குள் 1 டிரில்லியன் முதலீட்டை மாக்காணி கொண்டு வருவாராக இருந்தால் அல்லது 500 பில்லியன் முதலீட்டை கொண்டு வருவாக கூட இருந்தால் அவருடைய அடுத்த ஆட்சி என்பது திண்ணம் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. ஆனால் மக்களுக்கு இந்த திட்டங்கள் புரிய வேண்டும் என்கின்ற ஒரு நிலை இருக்கின்றது. ஆமாம். குறிப்பாக இன்றைய தினம் இந்திய அரசாங்கம் ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்குவதை குறைத்துக் கொண்டிருக்கிறது. அதனால் அமெரிக்கா இந்தியாவிடம் இருக்கின்ற வரிகளை குறைக்க யோசித்திருப்பதாகவும் ஒரு செய்தி வெளியாகி இருக்கிறது. இப்படி பார்க்கின்ற பொழுது இந்த உலக நாடுகள் ஒவ்வொன்றுக்கும் இந்த அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் விதித்த வரிகளின் காரணமாக ஒவ்வொரு நாடும் நீங்கள் குறிப்பிட்டது மாதிரி தாங்களது இது உலக வளங்கள் எங்களிடம் இருக்கின்றதா என்பதை தற்பொழுது பார்த்துக் கொண்டு ஒவ்வொரு நாடும் இந்த வரிகளுக்கு எதிராக உள்நாட்டு உற்பத்தியை அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது பார்க்கின்ற பொழுது இந்த கனடாவும் அந்த அமெரிக்கா பக்கம் சார்ந்திராத ஒரு வர்த்தகத்தை நடத்த வேண்டும், ஒரு பொருளாதாரத்தை கட்டியெழுப்ப வேண்டும் என்று முன்னிக்கின்றது. இப்படி பார்க்கின்ற பொழுது இப்படியாக நீங்கள் சொன்னது போல் இந்த கனடா தற்பொழுது ஒரு பொருளாதார வளர்ச்சியை கண்டால் சர்வதேச உலகில் அதற்கும் கனடாவுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்க இருக்கிறது
வருகிறது என்பதை நீங்கள் குறிப்பிட்டு இருந்தீர்கள். இப்படி பார்க்கின்ற பொழுது இப்படியாக கனடா பொருளாதாரத்தில் தன்னிச்சையாக வளர்ந்து வரும் பட்சத்தில் அமெரிக்கா கனடா உறவுகளில் எந்த ஒரு தாக்கத்தை இது ஏற்படுத்தும் என்று நீங்கள் எதிர்பார்க்கின்றீர்கள்? அமெரிக்கா தனக்கு அதாவது தன்னில் தங்கி இருக்கின்ற இவ்வாறு கூறுங்கள். அமெரிக்காவில் கனடா தங்கி இருந்தது என்பது 100% உண்மையான விடயம். 75% ஏற்றுமதி இறக்குமதிகள் அனைத்துமே அமெரிக்கா நோக்கியதாகவும், எரிபொருள் சந்தையில் வாங்குபவர் என்கின்ற நிலையில் இருந்தது அமெரிக்கா மாத்திரம். அது மாதிரி லம்பர், அந்த மர உற்பத்தியோ மற்ற பொருட்களோ எல்லாவற்றிலும் தனி கேள்வி. அதாவது நானும் நீங்களும் வியாபாரம் செய்கின்றோம், வேறு போட்டியாளர் இல்லை என்றால் நீங்கள் தான் விலையை சொல்லுவீங்கள், எனக்கு இது 20% தான் மேலதிகமாக தர முடியாது என்று. ஆனால் நாளை ஒருவர் வந்து 45% தான் தருவதாக சொன்னால் அங்கே ஒரு போட்டி ஏற்படும். அந்த போட்டி இப்பொழுது ஏற்பட்டு விட்டது. எனவே அந்த சந்தையில் பொருட்களை விலை நிர்ணயம் செய்கின்ற சக்தியாக கனடா மாறி வருகின்றது. அதே போல நீங்கள் குறிப்பிட்ட இன்னொரு விடயம், கனடாவில் பல விடயங்கள் தெரியாத நிலையில் இருக்கிறது. இப்ப கனடாவை இப்போ ஒன்றாரியோ மாகாணத்தை எடுத்து பார்த்தீர்கள் என்றால் இலங்கையை போல 24-25 மடங்கு பெரிய இடம், கனிம பொருட்களின் கதாநாயகன். அதை விட விவசாய ரீதியில் 240 நாட்கள் விவசாயம் செய்யக்கூடிய ஒரு பூமி. அவ்வாறு பெரிய ஒரு தனி மனிதருக்கே 2 கிலோமீட்டர் என்கின்ற அளவிலான இடக்கொள்வனை கொண்ட இடங்களாக இருக்கின்ற இடங்கள் எல்லாம் விருத்தி செய்யப்படும் பொழுது அதிகரிக்கின்ற பொருளாதார வளர்ச்சி என்பது அந்த நாட்டை தன் சார்பு அல்லது சுயசார்பு நோக்கி சிந்திக்க வைக்கும். இப்பொழுது இந்த சிந்தனை மையம் என்பது சுயசார்பாக வந்துவிட்டது. இப்பொழுது கட்டுமானமாக இருக்கின்ற அந்த நீர்மூழ்கி கப்பல்களாக இருக்கட்டும், அவை பாதுகாப்பு துறைக்கு தேவையான 5 நீர்மூழ்கி கப்பலை கட்டுகின்ற பொழுது அதை கட்டுகின்ற நிறுவனம் ஜெர்மனிய நிறுவனமாக இருந்தாலும் அதற்குரிய பொருட்களில் பலவற்றை கனடாவில் தயாரிக்கலாம் என்கின்ற சிந்தனை மையம் இப்பொழுது புதிதாக துளிர்விட்டிருக்கின்றது. இங்கே நாங்கள் இந்த வரியை ஒரே ஒரு வார்த்தையில் எடுக்க வேண்டும் என்றால் தர்மா, சுங்க வரி என்று எடுக்க வேண்டும். இந்த வரிக்கும் பொருள் கொள்வனக்கும் சம்பந்தம் இல்லை. இது மேலதிகமாக விதிக்கப்படுகின்ற வரி. அந்த வரி அந்த நாட்டை காப்பாற்றுமா என்றால் இல்லை. அதனின் மக்கள் தான் அதனை கடைசியில் அதில் கொண்டு சென்று சுமத்துவர்களாக இருப்பார்கள். ஆனால் அது ஏற்படுத்திவிட்ட துளிர்ப்பு என்பது இதர நாடுகளின் உருவாக்கத்தில் அல்லது அவற்றின் ஆளுமையில் மாற்றங்களை கொண்டு வந்திருக்கின்றன என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. அதில் கனடா முன்னிலையில், அதாவது முன்மாதிரியாக மற்ற நாடுகள் எவ்வாறு செயற்படுவது, எந்த கூட்டணிக்கு இணைவது என்று யோசித்துக் கொண்டிருக்கும் பொழுது கனடா தன்னை ஒரு கதாநாயகனாக அறிமுகப்படுத்தி இருக்கின்றது. எனர்ஜி செக்டர் என்ற சூப்பர் பவர். சோ அவர்கள் செல்கின்ற பாதை நிச்சயமாக வரவேற்கத்தக்கது. நன்றி சுரேஷ், இந்த வேளையில் இணைந்து கொண்டு இந்த கருத்துக்களை எங்களுடன் பகிர்ந்து கொண்டதற்கு பிறதொரு பொழுதில் சந்திக்கலாம். நன்றி. நன்றி தர்மா. நன்றி நேயர்களே, மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம். சிஎம்ஆர் யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. காமெண்ட்ஸ் பகுதியில் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்க தவறாதீர்கள். முக்கிய செய்திகள், காணொளி தொகுப்புகள், நேர்காணல் என பலதரப்பட்ட அம்சங்களையும் உங்களுக்காக தருகின்றது சிஎம்ஆர் யூடியூப் சேனல். சிஎம்ஆர் என்று சர்ச் செய்து எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களோடும் இந்த காணொளி தொகுப்புகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொளி தொகுப்புகளையும் தவறவிடாமல் பாருங்கள்.